சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த சிகரெட்டு, அப்புறம் டாஸ்மார்க்கு, சரக்கு, பீரு, குவாட்ரு இதெல்லாம் குடித்தா கூட நான் தெளிவாக இருப்பேன். நான் என்றைக்கும் ஸ்டெடியாக இருப்பேன். இந்த புகைப்பிடிக்கிற பழக்கமோ அல்லது தண்ணி அடிக்கிற ஒரு வழக்கமோ என் வாழ்க்கையை எதுவும் பண்ணிட முடியாது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன். இது அப்பப்போ எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கூட நான் புகைப்பிடித்தாலும் சரி, தண்ணி அடித்தாலும் சரி, நான் வாழ்க்கையிலேருந்து தோற்று போக மாட்டேன். அந்த பழக்கம் என்னை எதுவும் பண்ணிட முடியாது. அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாகவும் மாட்டேன். அந்த பழக்கத்தினால் ஏற்படுற பாதிப்பு என்னை எதுவும் பண்ணிட முடியாது. நான் அதையும் தாண்டி நான் ஜெயிப்பேன். அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பயப்படணும். அந்த பழக்கம் நம்மளை வீழ்த்திடும் அப்படின்னு நாம் அதுக்கு பயப்படணும். அதாவது எப்படின்னா, அது உள்ளே போய் இப்போ விஷத்தை குடித்தா நான் சாக மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் விஷத்தை குடிப்பேன் ஆனால் நான் சாக மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதே போல் தான் நம்மளை வீழ்த்துகிற வழக்கங்கள் இந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற, உடலை அழிக்கிற மதுபானங்கள். உடலுக்கு நன்மை தருகிற மதுபானங்கள் இயற்கை மதுபானம், அது வேறு விஷயம், அது பயன்படுத்தலாம், அது தப்பு இல்லை. உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற இந்த மதுபானம், அப்புறம் சிகரெட்டு, அப்புறம் ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் பண்ணுறது, இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் ஒருத்தரை அழிச்சிரும். அப்போ ஆனால் இதெல்லாம் நான் பண்ணுவேன், நான் சுய இன்பம் பண்ணுவேன், ஆபாச படம் பார்ப்பேன், தண்ணி அடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், ஆனால் இது எதுவுமே என்னை வீழ்த்தி விட முடியாது. நான் இதையும் தாண்டி ஸ்டெடியாக இருப்பேன், எனக்கு அந்த தெளிவு இருக்குது, அந்த உறுதி இருக்குது அப்படின்னு சிலர் நம்புகிறாங்க. நம்பிக்கிட்டு அந்த பழக்கத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அந்த பழக்கம்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி விஷத்தை குடித்தா நான் சாக மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் மெல்ல கொல்லுகிற மெல்ல உங்களை அழிவை நோக்கி அழைத்து செல்லும். இந்த சிகரெட்டோ அல்லது மதுபானமோ, இதெல்லாம் ஆபாச படம் பார்க்குறது, அப்புறம் சுய இன்பம் பண்ணுறது, இதெல்லாம் மெல்ல உங்களை அழிவை நோக்கி அழைத்து செல்லும். உங்கள் பாதையை மாறிடும், அது உங்களுக்கு தெரியாது. நம்ம சரியான பாதையில் தான் போகிறோன்னு நினச்சி தப்பான பாதையில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அதனால் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். விஷத்தை குடிச்சிட்டு நான் சாக மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறார்ல, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதுபோல் தான் உங்கள் உடம்புக்கு தீங்கு தருகிற, மெல்ல கொல்லுகிற இந்த சிகரெட்டாக இருக்கட்டும், மதுபானமாக இருக்கட்டும், இந்த டாஸ்மார்க் சரக்குலாம் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், அப்புறம் ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் பண்ணுறது, தவறான உடலுறவு மீதான ஒரு ஆர்வம், அப்புறம் வேறு ஹார்ன்ஸ் போடுறது, இந்த மாதிரியான போதை பழக்கங்கள், கஞ்சா, இதெல்லாம் நம்மளை மெல்ல அழிவை, நம்மளுடைய பயணத்தை திருப்பிடும். நாம் ஸ்டெடியாக இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் நம்ம தவறான பாதையில் போயிட்டுருக்கோம், நம்முடைய பலவீனங்களுக்கு இதெல்லாம் வழிவகுக்கும் அப்படிங்கிறது நாம் ஒத்துக்கிறது கிடையாது, அதை உணர்வது கிடையாது. அது உணர்ந்தாலும் அது ஒத்துக்கிறது கிடையாது. நான் எல்லாத்தையும் கடந்து நான் வலிமையான, அது நாம் இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, விஷத்தை குடிப்பேன் ஆனால் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது இந்த விஷயத்துக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும். அதனால் விஷத்துலேருந்து நீ தப்பிக்கணும்னா அதை குடிக்காமல் இருக்கணும். அந்த விஷத்தை குடிக்காமல் இருந்தால் தான் அது ஒன்று எதுவும் பண்ணாது. அது குடிச்சிட்டு அது நான் சாக மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதுபோல் தான் புகைப்பிடித்தாலோ அல்லது மதுபானங்களை அருந்தினாலோ, ஆபாச படம், சுய இன்பம், இது போன்ற சுய ஒழுக்கக்கேடு காரியங்களில் ஈடுபட்டால் அது உங்களை அழிவை நோக்கி அதோட வேலையை அது செய்யத்தான் செய்யும். அதோட வேலை அது செய்யத்தான் செய்யும். செஞ்சு உங்களை மெல்ல அழிவை நோக்கி அழைத்து செல்லுகிற வேலையை அது கச்சிதமாக பார்க்கும். கடைசியில் என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் வாழ்க்கையை தொலைச்சப்போ தான் தெரியும் நம்ம எதனால் இந்த தப்பு, நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் தோற்று போகணும், எதனால் வாழ்க்கையில் தோற்று போகணும் அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, தோற்று போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு இந்த பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. சுய இன்பம் பண்ணுறது, ஆபாச படம் பார்க்குறது, மது அருந்துவது, சிகரெட் பிடிப்பது, அப்புறம் தவறான நண்பர்கள், இப்படி இந்த மாதிரியான பழக்கங்கள் தான் நம்மளை தவறான வழியில் போய் வாழ்க்கை தோல்வியடைவதற்கு இதுதான் காரணமாக இருந்திருக்குன்னு நம்ம தோற்று போகும்போது தான் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கு அந்த காரணம் தெரிய வரும். அதனால் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். பயப்படணும். அப்போ தான் அதுதான் புத்திசாலித்தனம். விஷத்தை குடிச்சிட்டு நான் சாக மாட்டேன், என்ன விஷம் எதுவும் செய்யாது அப்படின்னா, அது எந்த அளவுக்கு மூடத்தனமோ அதுபோல் தான் இதுவும் விஷம்தான். மெல்ல கொல்லுகிற விஷம், மெல்ல ரொம்ப லேட்டாக கொல்லும். லேட்டாக உங்களை அழிவை நோக்கி அழைத்து சென்று தோல்வி அடை செய்து அப்புறம் அது உங்களை கொல்கிற வேலையை எல்லாத்தையும் பார்த்துக்கும்.